ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. திமுக ஆட்சியில் நெசவாளர்கள் கஞ்சி தொட்டி திறக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி மலையடிப்பட்டி, ஆவாரம்பட்டி, காமாட்சியம்மன் கோவில் தெரு, பெருமாள் கோயில் தெரு உள்ளிட்ட இடங்களில் அதிமுக சார்பில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமனம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அவர், திமுக ஆட்சியில் அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டிருப்பதால் மக்கள் மிகுந்த கோபத்தில் இருப்பதாக கூறினார். ராஜபாளையத்தின் வாழ்வாதாரமாக திகழும் நெசவு தொழில் நலிவடைந்து பெரும்பாலான நூற்பாலைகள் மூடக்கூடிய நிலையில் உள்ளன என்றும் குறிப்பிட்டார். நெசவு தொழிலையும் நூற்பாலைகளையும் காப்பாற்ற திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஓட்டுகளை உள்ளடங்கிய அனைத்து சமுதாய மக்கள், பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் ஒன்றிணைந்து வாழக்கூடிய உழைக்கக்கூடிய பகுதி ராஜபாளையம் பகுதி. இந்த ராஜபாளையத்தில் பிரதானமான தொழில் நெசவு மில்லு. இன்னைக்கு அந்த மில்லெல்லாம் மூடப்படுகின்ற அபாயத்தில் இருக்குது. அந்த மில்லுகளை திறப்பதற்கு, விசைத்தறிகளை திறப்பதற்கு, அந்த நெசவாளர்களை வாழ வைப்பதற்கு ஏதாவது திட்டங்கள் திமுக ஆட்சியிலே கொண்டு வந்திருக்கான்னு சொன்னால் கிடையாது. திமுக ஆளுகின்ற பொழுதெல்லாம் நெசவாளர்கள் கஞ்சி தொட்டி திறக்கின்ற நிலைமைதான் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையை மாற்ற வேண்டும். இந்த நிலையை மாற்றினால்தான் அதற்கு ஒரே காரணம் ஆட்சி மாற்றம். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அண்ணா திமுகவை கோட்டைக்கு அனுப்ப வேண்டும். எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்கினால்தான் நாட்டு மக்களுடைய வறுமைகள் ஒளியும், இல்லாத மக்களுடைய இயக்கம் தெரியும்.